Hello friends, welcome to Citrus Sciences. இப்போ நாம ஒரு நியூ டைப் ஆஃப் தோசை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி இந்த பேனில் நல்லா கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். ரொம்ப பெரிய தோசையை நான் விரிக்கலை, கொஞ்சம் சின்னதாக தோசையாக தான் பண்ணுறேன். இந்த தோசையில் இப்போ கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வரட்டும். இப்போ பபிளாக வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ அந்த தோசை மேலே நம்ம முருங்காய் பவுடர் போட்டுடலாம். முருங்கை பவுடர்னால் முருங்கை இலை பொடி தான். ஸோ இது மேலே இப்போ தூவிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு சின்ன சின்ன வழிகள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி தூவி நம்ம சாப்பிடும்போது ஆக்சுவலி அதோட ஸ்மெல்லோடு எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. அதோட பச்சை ஸ்மெல் எதுவுமே நமக்கு தெரியாது. டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மொரிங்கா பவுடர் வந்து முன்னாடிலாம் நான் வீட்டில் யூஸ் பண்ணது, வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணது தான் யூஸ் பண்ணேன். இப்போ அது ஃபினிஷ் ஆனதுனால இப்போது உடனே கடையிலேருந்து ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதில் ஆர்கானிக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இந்த மாதிரி மொரிங்கா பவுடர். இப்போ நம்ம இனஃப் மொரிங்கா பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் கீ அப்ளை மேலே போட்டுடலாம். அப்போ தான் அந்த பவுடர் கொஞ்சம் குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த முருங்கா பவுடரெல்லாம் தோசை வேகிற டைமே ஓரளவு குக் ஆகிடும். நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். தோசையும் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அது எல்லாம் செட் ஆகிறதுக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற மொரிங்கா பவுடர், ஆர்கானிக் மொரிங்கா பவுடர். கொஞ்ச நேரம் ஸ்லோவாக குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த பவுடர் எல்லாம் நல்லா நமக்கு சேர்ந்து குக் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு குக் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட மாட்டோம். இந்த தோசையை போட்டோன்னா அந்த பவுடரெல்லாம் நமக்கு ஒட்டிக்கும். அப்புறம் நமக்கு வேஸ்ட் நம்ம பண்ணி. ஸோ நம்ம மெதுவாகவே குக் பண்ணிட்டோம்னா மேலேயுமே நமக்கு குக் ஆகிடும். அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி ஒரு லிட்டு போட்டு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிட்டா போதும், கரெக்ட் ஆகிடும்.
ஸோ இப்படி மூடி போட்டால் தோசையோட மேல் பகுதியும் நமக்கு திருப்பி போடாமல் குக் ஆகிடும். யூஸ்வலாக முருங்கை பொடி, முருங்கை இலையோட லீவ்ஸ் எல்லாம் நிறைய கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஈவன் எங்கள் வீட்டிலே சாப்பிட மாட்டாங்க கிட்ஸ்லாம், வருத்தப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்க ஒரு சான்ஸு, நம்மளுக்குமே அது அப்பப்போ நம்ம கொஞ்சமாவது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன சான்ஸ் நமக்கு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். வெந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லாவே வெந்துடுச்சு, எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ நாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொரிங்கா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நேற்று இதே மாதிரி நான் பீட்ரூட் பவுடரில் பண்ணியிருந்தேன், அதுவுமே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. சாப்பிடும்போது பீட்ரூட் மாதிரியே தெரியல. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.